அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பிஜிடிஆர்பி 2025 செகண்ட் லிஸ்ட் சிவி வருமா? அதேமாரி 1000 காலி பணியிடங்கள் இது உண்மையா? அப்படின்னு சொல்லி தான் இந்த காணொலியில் டீட்டெயிலாக பார்க்க போறோம். ஸோ இந்த காணொலியை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ இந்த காணொலிக்கு போகிறதுக்கு முன்னாடி இப்போ அடுத்த பிஜிடிஆர்பி பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் வரப்போகுது. ஸோ இந்த பிஜிடிஆர்பிக்கு உண்டான எக்கனாமிக்ஸ் இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் அவைலபிளாக இருக்கு. அதேமாதிரி டிஎன் செட்டு, ஸோ டிஎன் செட்டுக்கும் பிஜிடிஆர்பிக்கும் எக்கனாமிக்ஸ் இங்கிலீஷ் மீடியம் அவைலபிளாக இருக்கு. ஸோ அந்த ஆஃபர் பார்த்தீங்கன்னா வெறும் 599 ஒன்லி. ஸோ இந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா வெறும் 599 ஒன்லி. ஸோ ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங். ஸோ கெட் யுவர் ட்ரீம் ஜாப் டில் 22/3/2006 வரைக்கும் தான், 26 வரைக்கும் தான். ஸோ அதனால நீங்கள் இமீடியட்டாக இதை யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ நீங்கள் வாட்ஸ்அப் கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், வாங்கிக்கலாம். ஸோ இது டிஎன் செட்டு பிஜிடிஆர்பி ஒன்லி ஃபார் எக்கனாமிக்ஸ். ஸோ எக்கனாமிக்ஸ்க்குள்ள தரமான மெட்டீரியல் உங்களுக்கு கிடைக்கும். அதேமாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் 2 வருஷத்துக்கு உண்டான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கிடைக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் யூடியூப்ல பார்த்தீங்கன்னா இதுக்குண்டான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் கூட நீங்கள் பார்த்துக்கலாம். நம்ம எப்படி வச்சு இதை சால்வ் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒன்று ஒன்றா போட்டுருக்கோம், அதை பார்த்துக்கலாம். ஸோ அதேமாதிரி இது எக்கனாமிக்ஸ்க்கு உண்டான மெட்டீரியல். ஸோ டிஎன் செட்டு பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. அதேமாதிரி யூஜிசி நெட்டும் கூடிய விரைவில் நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. ஸோ இதை நம்ம ரெண்டுமே ப்ரிப்பரேஷன் பண்ணாலே நம்ம பிஜிடிஆர்பி ஈஸியாக நம்ம பாஸ் பண்ணிடலாம். ஸோ அதனால இது ரெண்டுமே மிஸ் பண்ணிடாதீங்க. அதேமாதிரி டிஎன் செட்டுக்கும் யூஜிசி நெட்டுக்கும் பேப்பர் 1 பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஆஃபர் போயிட்டு இருக்கு. ஜஸ்ட் 199 தான். ஸோ பேப்பர் 1 உண்டான ஆஃபர் ஜஸ்ட் 199 தான். ஸோ எல்லாம் 10 யூனிட்ஸ் உண்டான மெட்டீரியல் ரீடிங் காம்படிஷன் மட்டும் விட்டுட்டு மீதி 9 யூனிட்ஸ் உண்டான மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தரமான மெட்டீரியல் கிடைக்கும். நீங்கள் ஒரு மெட்டீரியல் சாம்பிள் மெட்டீரியல் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு மெட்டீரியல் டீச்சிங் அபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் யூனிட் ஃப்ரீயாகவே உங்களுக்கு அனுப்புவாங்க. ஸோ எம்ஏஎஸ் அகாடமி நீங்கள் யாரெல்லாம் தேவைப்படுதோ நீங்கள் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுப்போம். சரி, ஓகே, வாங்க நம்ம காணொலிக்கு போவோம். ஸோ செகண்ட் லிஸ்ட் வரதுக்கு வாய்ப்பு உள்ளதா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு நம்ம பார்த்தீங்கன்னா சந்தேகங்கள் இருக்கு. ஸோ செகண்ட் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா வரும். யாருக்கு வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏதாவது கேஸ் போட்டிருந்தாலோ இல்லை வேற ஏதாவது பிரச்சனை நடந்தாலோ இல்லை அவங்களுடைய மார்க் அதிகமாக இருந்து அவங்களுக்கு வேகன்சி கிடைக்காம இருந்தாலோ, ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணம் இருந்தால் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா செகண்ட் லிஸ்ட் வரதுக்கு அதிகமான வாய்ப்புகள் உள்ளது. இல்லை சில வேகன்சி பார்த்தீங்கன்னா அது ஃபில் பண்ணாமல் இருந்திருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு எக்கனாமிக்ஸ் வேகன்சி ஒரு 160 வேகன்சி இருக்குன்னா வெறும் 100 பேருக்கு தான் போஸ்டிங் கொடுத்துருப்பாங்க, மீதி 60 வேகன்சி அப்படியே இருந்திருக்கும். ஸோ அந்த வேகன்சிக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் அவங்களுக்கு செகண்ட் லிஸ்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லை இப்போ டிஎன் செட், இப்போ அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் எக்ஸாமுக்கு நிறைய பேர் குவாலிஃபை ஆகி நம்ம போயிட்டாங்கன்னா ஸோ அந்த எக்ஸாமோடைய வேகன்சி காலியாக இருக்கும். ஸோ அதுக்குண்டான உங்களுக்கு செகண்ட் லிஸ்ட் வரதுக்கு அதிகமான வாய்ப்புகள் உள்ளது. ஸோ இந்த வாய்ப்பு பார்த்தீங்கன்னா 50-50 தான். ஒரு 50-50% தான் வாய்ப்பு வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. செகண்ட் லிஸ்ட் வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு, இல்லாம கூட போகலாம். ஆனா இந்த 1000 காலி பணியிடங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வருடம் கண்டிப்பா 1000 காலி பணியிடங்கள் வரப்போகுது. எப்படி வரப்போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1000 பிஜி டீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இதுல இந்த வருடம் பார்த்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட் ஆக போறாங்க. ஸோ ரிட்டையர்மெண்ட் டீச்சர்ஸும் நிறைய இருக்காங்க. அதே மாதிரி 1000 பிஜி டீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஹெச்எம் உடைய கேடர்ல இருக்காங்க. ஸோ ரிட்டையர்மெண்ட் போஸ்டிங் நமக்கு தனியாக வரும். அதே மாதிரி 1000 பிஜி டீச்சர்ஸ் ஹெச்எம் கேடர்ல இருக்காங்க. இப்போ அவங்க ஹெச்எம் போஸ்டிங் போனாலும் இப்போ 1000 வேகன்சி ஆயிருவாங்க, அலாட் ஆயிரும். ஸோ அதனால கண்டிப்பா பார்த்தீங்கன்னா இந்த 1000 வேகன்சி பார்த்தீங்கன்னா செகண்ட் லிஸ்ட் போட மாட்டாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இன்னொரு எக்ஸாம் வச்சு தான் தேர்ந்தெடுப்பாங்க. சரி, இந்த வாட்டி ஆனுவல் பிளானர்ல இந்த எக்ஸாமே சொல்லலையே சார், அப்போ எப்படி இந்த எக்ஸாம் வைப்பாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எல்லாம் ஒரு கேள்வி வரும். இந்த வாட்டி ஆனுவல் பிளானர் பார்த்தீங்கன்னா இந்த ஆனுவல் பிளானர் ரிவைஸ் பண்ண சொல்லி ஏற்கனவே நிறைய பேர் கோரிக்கை வச்சுட்டாங்க. டிஆர்பியும் பார்த்தீங்கன்னா டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் பத்திரிகை செய்தி கூட வந்திருக்கு. என்ன பத்திரிகை செய்தினா இது ரிவைஸ் பண்ணப்படும். ஸோ ஆனுவல் பிளானர் பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் ரிவைஸ் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லி பத்திரிகை செய்தி கூட கொடுத்துருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக இதை பார்த்தீங்கன்னா ரிவைஸ் பண்ணுவாங்க. ஸோ ரிவைஸ் பண்ணால் அதில் கண்டிப்பாக பிஜிடிஆர்பி வேகன்சி இருக்கும். ஸோ இது எப்போ ரிவைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா இப்போ எலெக்ஷன்லாம் முடிஞ்சு ஸோ மே 4ஆம் தேதி நமக்கு ரிசல்ட் வரப்போகுது. ஸோ மே 4ஆம் தேதிக்கு அப்புறமா கண்டிப்பாக ரிவைஸ் ஆனுவல் பிளானர் நமக்கு வரும். அந்த ரிவைஸ் ஆனுவல் பிளானில் அதிகமான பிஜிடிஆர்பி வேகன்சி இருக்கும். அதே மாதிரி மற்ற அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் வேகன்சி அது 4000 ப்ரொஃபசர் வேகன்சிக்கு மீதி 2700 தான் ஃபில் பண்ணியிருக்காங்க. மீதி வேகன்சிக்கு உண்டான நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு அதிகமான வாய்ப்பு உள்ளது. ஸோ அதனால அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணலாம். அதேமாதிரி டிஎன் செட்டுக்கும் ப்ரிப்பரேஷன் பண்ணலாம். அதேமாதிரி யூஜிசி நெட்டுக்கும் ப்ரிப்பரேஷன் பண்ணலாம். இது எல்லாமே நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சா மட்டும்தான் நம்மளால பிஜிடிஆர்பி 2026 ஜெயிக்க முடியும். ஸோ அதனால இந்த வர வாய்ப்பு மிஸ் பண்ணிடுறீங்க. இப்போ நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க, ஓகே, இதை நினைச்சு நம்ம கவலைப்பட வேணாம். இப்போ வர வாய்ப்பு நீங்க மிஸ் பண்ணாதீங்க. அந்த வர வாய்ப்புக்கு இப்போ நீங்க பிளான் பண்ணி படிக்க ஆரம்பிச்சா மட்டும்தான் நோட்டிஃபிகேஷன் வந்தா பாத்துக்கலாம், ஆனுவல் பிளான் வந்தா பாத்துக்கலாம் அப்படின்னு விட்டீங்கன்னா வேலைக்கு ஆகாது. இப்போவே படிக்க ஆரம்பிங்க, அப்போதான் நம்மளால ஜெயிக்க முடியும். ஸோ வேற ஏதாவது டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன் தான் கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கு டீடைல் இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுக்குறோம். ஸோ அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம்.